ஃப்ரீ பஸ்ஸில் விட்டாங்க டைமுக்கு வருதா பாரு, எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு. ஏங்க நிக்கிறது கண்ணு தெரியுதா இல்லையாங்க? சாரிம்மா, இதனா சௌரி முடியாமா? ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? நடு ரோட்ல இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? 8 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு சி. ஐயோ ஏங்க கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க. என்ன நீ கத்திக்கிட்டு இருக்க? நான் பேக்கே முடிச்சிருத்தேன் சார். யோ வீடியோ, யோ வீடியோ, யோ வீடியோ. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணனு வெச்சுக்கோ, போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன். போலீஸா? ஏமா பேக்கே முடிச்சதுக்கே இப்படி சொல்றியே? இப்படி கையை பிடிச்சதே என்ன பண்ணுவ? யாராவது காப்பாத்துங்க. யோ பொறுக்கி, யாராவது வாங்க. யோ வீடியோ, யோ வீடியோ. பட்ட பகல ஒரு பொண்ணு கைய பிடிச்சிட்டு இருக்க, எங்கடா வந்துச்சு உங்களுக்கு தைரியம்? அட ஓ கையை பிடிக்கவா? சி காரணத்தானே சாரா எங்கடா கிடைச்சு உங்களுக்கு? யோ நனையா பண்ணே, கத்தி எடுத்து சொருகுனேனா இல்ல கழுத்தை வெட்டேனா? கையை தானே பிடிச்சே. யாரா உங்களுக்கு இதெல்லாம் தைரியம் கொடுத்துச்சு? ஏய் இதெல்லாம் எங்க அப்பா கொடுத்த தைரியம்டா. அப்பா உங்களுக்கு தைரியம்? யாரா உங்க அப்பா? ஏய் எங்க அப்பா யாரா? தமிழ்நாட்டுக்கே தெரியும்டா எங்க அப்பா யாருன்னு. உனக்கு அவர்தான் அப்பா, இந்த புள்ளிங்கோக்கு அவர்தான் அப்பா. காரணத்தானே வந்துட்டேன் பிடிச்சிட்டு. அதனால கையா பிடிப்போம், காலா பிடிப்போம். ஏன் மூஞ்ச கூட கையில கையை ஏய் இதுக்கு மேல நான் அடங்க மாட்டேன். ஹே டார்லிங், இன்னைக்கு நம்ம படத்துக்கு போலாமா? என்கிட்ட பேசாத, நான் உனக்கு கோவமா இருக்கேன். ஏன் என்னாச்சு? 9:10க்கு வர சொன்னா 9:15க்கு வந்திருக்க. 5 அச்சோ. minutes late நீ. அச்சோ, உனக்கு முட்டை பப்ஸ் வாங்கலாம் தான் வெயிட் பண்ணேன். ஆனா கடைக்கார முட்டை பப்ஸ் இல்லன்ட்டான், அதான் லேட் ஆயிருச்சு. முட்டை பப்ஸ் இல்லனா சிக்கன் பப்ஸ் வாங்கிருக்கலாம்ல. நீ எப்போ பாரு. ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்க. சரி விடு, நம்ம அந்த கடைக்கு போய் உனக்கு சிக்கன் பப்ஸ் வாங்கி தரேன். நல்லா முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிடு. டேய் யாரா நீ? நீ யாரு? நான் யாரா? ஆமா என்ன பண்றீங்க? பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க? நாங்க ஸ்டூடெண்ட்ஸ். யோ இது என்ன இடம் தெரியுமா? என்ன இடம்? இது என்ன காலேஜ் நினைச்சிட்டு இருக்கியா? ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடு. அது ரேட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க தானே பேசிக்கிட்டு சும்மா இருக்கோம். பேசிட்டு ஆ, ஏய் உன் வீட்டுக்கு தெரியுமா நீ வந்தது? எங்க உங்க அப்பனுக்கு கால் பண்ணு. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்க ஆத்தா யார் கால் first? பண்ணு. நீங்க போங்க போங்க. போங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? டேய் மாமே இப்ப என்ன கிளம்புங்க. கவனி. ஏங்க நாங்க படத்துன்னு பேசுறோம். அரா 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 அரா. ஏய் அச்சு, எனக்கு இந்த சார் சொல்ற அந்த மேக்ஸ் சுத்தமா புரியல. ஏய் இது ரொம்ப ஈஸிடா. இதையே சால்வ் பண்ணா நாளைக்கு எப்படி பெரிய பெரிய சம்மெல்லாம் சால்வ் பண்ணுவ? அந்த ஆள் சொல்லித்தரதே சரியில்லை. உனக்கு புரியும், நீ படிக்கிற பிள்ளை. எனக்கு வர மாட்டேங்குது. நீயே சொல்லி கொடு. நீ சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும். நான் சொல்றேன் பாரு, இந்த பித்தாகரஸ் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம போதும், எல்லா சொல்யூஷனுமே ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஏய் என்ன பண்றீங்க? சார் சம் சொல்லி கொடுத்துட்டு. சம் எந்த டிபார்ட்மெண்ட்? நீங்க யாரு? உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு நீ எந்த டிபார்ட்மெண்ட்? என்ன ஹெச்ஓடி கால் பண்ணவா? ஏன் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பையன் கூட என்ன போய் பேசிட்டு இருக்க? பொட்டப்பல மாதிரி இருக்க மாட்டியா? இல்ல சார், நான் சம் தான் சார் சொல்லி கொடுத்தேன். சம் சொல்லி கொடுங்க. அண்ணா, அண்ணா. போடா அண்ணா, அண்ணா, போடா அண்ணா, போடா அண்ணா. போடா போடா. எங்க என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் மேத்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தியா? அது என்ன ட்ரெஸ் இது? ட்ரெஸ் முடிய தூக்கி பின்னாடி போடு. முடிய தூக்கி பின்னாடி போடு. முடிய தூக்கி. என்ன பண்ற? யார் நீ? யாருங்க நீங்க? நீ யாரா ஃபர்ஸ்ட்? நான் ஸ்டாஃப். யார் நீ? நான் வந்து பக்கத்துல பிரியாணி கடை போடுறேன். பிரியாணி கடைக்காரன் காலேஜ் உள்ள என்னடா வேலை? அதுவும் பொம்பளை பிள்ளைகிட்ட வீடியோ எல்லாம் எடுத்துக்கிற. போனை கொடு. எங்க குடுறா, போனை குடுறா. போன் கொடுக்காதீங்க. போனை கொடு. இது மாதிரி தான் பொண்ணுங்களை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா நீ? போன் இந்த கொடுங்க. வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? இல்லங்க விட்டுருங்க போன் கொடுங்க. நாங்க பாத்துக்கலாங்க. நான் கிளம்புறேன். உனக்கு என்ன வேலை இங்க? என்ன வேலை? ஒண்ணு கடைக்கு வந்தீங்க, நான் போயிடுறேன். போன் ஒண்ணு கொடுங்க. கடிக்க இங்க என்னடா வேலை உனக்கு? காலேஜுக்குள்ள இது என்ன அக்கா யூனிவர்சிட்டிக்குள்ள உனக்கு என்ன வேலை? சரி பிரதர், நீங்க போன் கொடுங்க, நான் கிளம்புறேன். போன்லாம் கொடுக்க முடியாது. நீ வா போலீஸ் ஸ்டேஷன் வா. போலீஸ் ஏன்னா இப்படிதான் இருப்பீங்களா? பெண்களை வந்து வீடியோ எல்லாம் எடுத்து தப்பா இது பண்றது. என்னடா பண்றீங்க? பெண்களை ஏன்டா இப்படி பண்றீங்க? உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா? இப்படிதான் பண்ணுவியா நீ? வா போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஏன்டா இப்படி பண்றீங்க? வா போலீஸ் ஸ்டேஷன் வா. அண்ணா 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி கொடுத்துருங்க. அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. கேரட் 1/2 கிலோ, வெண்டைக்காய் 1/4 கிலோ. அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்கு? ஏண்டா டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? யாருன்னு தெரியாம? யாரு நீ? நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்டா. செயினையே புடிச்சு இழுக்கிற அளவுக்கு இருக்கேன்னா நீ எவ்வளவு திமிரல தெரியுமா? அக்கா விட்டுருக்கா தெரியாம பண்ணிட்டேங்க. அக்கா விட்டுருக்கா, நான் போயிருக்கேன். நான் புள்ள குடிக்காரங்க. அதெல்லாம் கழுத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். புள்ள குட்டிக்காரன், செல்ல குட்டிக்காரன்லாம். அக்கா என்ன நான் யாரும் தெரியுமா? நீ யாரும் தெரிஞ்சுட்ட? நான் யாரும் தெரியுமா? யாரா நீ? நான் அப்பா வீட்டு பையன். அப்பா விட்ட பையனா? என்னடா சொல்ற? ஏய் அப்பா தெரியாதா? தமிழ்நாட்டுக்கே அவர் தான் அப்பா. என்ன செயினை பறிச்சு தானே சொல்ற? எங்க அப்பா சங்கிலி பருப்பை பத்தியே ஒரு விழாவே கொடுத்துருக்காரு. ஏண்டா டேய், அவரு உங்க அப்பாவா? அவர்தான் உன சைனா அருங்கன்னா சொல்லி சொன்னாரா? ஆமா. ஏண்டா இப்படி எல்லாம்
இனிமே இந்த பக்கம் வா, அப்புறம் இருக்கு பொறுக்கி. அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலமா திகழ்கிறது. அதுக்கு காரணம் இந்த சூரியன் கட்சி தான். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் பெண்கள் தைரியமாகவும் சுதந்திரமாகவும் வேலைக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் ரொம்பவும் முன்னேறிய மாநிலமா தமிழ்நாடு திகழ்ந்துட்டு வருது. இதுக்கு காரணம் நான் தான், எங்களுடைய கட்சி தான். அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகள் எல்லாருமே என்னைய அன்போடும் பாசமோடும் அப்பா அப்பா என்னை கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மகளிர்களும் என்னைய அண்ணா அண்ணான்னு கூப்பிடும்போது என் கண்ணீர் தார தாரையா வந்து கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு பெண்கள் ஆட்சி இங்க அமோகமா இருக்கு. ஒருவேளை பெண்களுக்கு ஏதாச்சும் அநீதி நடந்துச்சுன்னா என்னோட நேரடி தொடர்புல இருக்கிற காவல்துறையை விட்டு என்னோட இரும்பு கரங்கள் கொண்டு அவங்கள அடக்கப்படும். அதனால் 2026 சூரியன் கட்சிக்கே நீங்கள் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.